பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன் கலைமகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன் வாய்சன். உன்னால ரேப் பண்ண முடியாதுன்ற மாதிரி எழுதியிருக்கிறீர்கள். நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தனியாக பியூரா ரேப் பண்றது வந்து விருப்பம் இல்லை. முதுகில விழுக்கிற ஏறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும் படிக்கிற வயதில் வறுமை கூடியது மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது. அப்படி ஒரு வருஷம் செஞ்சிருக்கிறேன். நான் ரப்பரண்டு ப்ரூவ் பண்ணணுமென்று அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பாப்புலர் ஆகணும் என்றால் இந்தியன் சினிமா ட்ரெண்ட் ஹீரோயினி கூட ஹீரோ ஆகணும் வேஸ்ட் போட்டு அங்கே ஒரு பேரை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆளை தாழ்த்தி ஒரு ஆளை உயர்த்தி கதைக்க வேண்டாம், பட் அந்த பிரிவினை வேண்டாம். இந்த நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு பிடிக்கவில்லை. இவரை கூட்டிட்டு வாங்கப்பா DB 9க்குள்ள, அதாவது பிக் பாஸ் 9க்குள்ளையா? ஐயா நான் நல்லா இருக்கிறேன், அப்படி இருந்துடுறேன், இது இன்ட்ரெஸ்டும் இல்லை, இது கிடைச்சாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படி என்றால் இந்த மேட்டர் தான். அது நான் பெரிய புடுங்கி என்றெல்லாம் சொல்ல வரையில்லை. நான் என்ன சொல்றேன்னால், எவனால நல்ல விஷயம் வெளியில் நடக்குதோ அவனை கொண்டு தான் ஒரு விஷயத்தை காட்டணும் என்று நான் என்னுடைய பார்ப்பேன். உன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நினைவு இருக்கா? அப்போ க்ரௌட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஜுவன் சங்கராயா சார்ந்த கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுதான் ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது. அப்படின்னா ஒரு படையை நடத்துகிற தளபதி மாதிரி இந்த மைக்கை வந்து ஒரு வாள் ஏந்தி கொண்டு உள்ளுக ரங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ப்ரோ நீங்கள் தலை ஃபேனா? எஸ். வேதாளம் படம் வரைக்குமே இந்த சட்டையை பிச்சு கொண்டு தியேட்டருக்குள்ள ரங்கினாக்கள்ல நான் முதலாவது ஆளாக இருந்து. நான் பாட்டு கிறுக்கு மாதிரி இருக்கு. அதுதான் நானே சொல்லியிருக்கேன், அருந்தமிழ் கிறுக்க நல்லவாண்டு. ப்ரோ தளபதிக்காக ஒரு பாட்டு பாடு ப்ரோ. அதான் நானே வெற்றி கொடி ஏறும் மண்ணில் உன் கால் படுகையில், கத்தும் கடல் பாடும் உன் நாமம் இனி நாம் வருகையில், விளம்பரம் தேவையில்லை நீயே இனி திசை காட்டி, செந்தமிழ் அலைகள் பாயும் கடலில் நீ படகோட்டி, எழுதுகோள் எடுத்து வா நாளை ஒரு வரலாற்றில் இருந்து வெற்றி கொடி ஏறும் எழுதியிருப்பேன். முன்னுக்கே 3 பவுல் வந்து வச்சுக்கணும். பச்சை மஞ்சள் சிவப்பில் இந்த ஒளிச்சமீச்சியர்களை ரோட்டில் ஓடைகள் இருந்த மாதிரி நிறுத்து ஆயத்தமாக புறப்படுன மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்க போகிறேன். க்ரீனில் எடுப்போம். க்ரீனில் என்ன இருக்குது என்றால், வெதர் வெரி சிம்பிள். அவர் என் காரில் கஸ்டமராக வந்திருக்காரு, ரொம்ப கேஷுவலாக பேசுவார் என்று என்ன சொல்லியிருக்கிறார். நான் வந்து எல்லாருடையுமே அப்படித்தான், அதாவது அப்படி தான் கதைக்கணும். அதாவது என்ன ரீசனுக்காண்டி நான் பெரிய ஆளாகவோ இல்லை இன்னொரு குறைவாக வச்சு கதைக்கணும். என்னோடய மைண்டில் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். அது பெரிய ஆக்கள் சின்னாக்கள் என்று அவைகள் நடந்து கொள்றதை பொறுத்து தான் கல்குலேட் பண்ணணுமே ஒழிய திறமையை வச்சுக்கொள்ளலாம் பெரிய சின்னாக்கள் அப்படிலாம் கல்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு ரிப்ளை பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நடுவுலையாம், அதாவது நியூட்ரலாக ட்ரெண்டுக்கு நடுவில் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ த கிஸ் ஃப்ரம் த செஃப் வாஸ் ஹார்ட் வார்மிங். அன்றைக்கு வந்து எபிசோடில் வந்து செஃப் வந்து 2 பேருமே எனக்கு கொஞ்சி விட்டார் கன்னத்தில். அவைகள் ஒரு மாதிரி அது சென்டிமெண்ட்டாக இருந்தது. அண்ட் அது ரியலாக இருந்தது. ஸோ எனக்கும் அது ஹாப்பியாக இருந்தது. நார்மலாக எனக்கு அதெல்லாம் வெக்கம் மாதிரி, பட் ரியலாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த கமெண்ட் வந்து நீங்கள் அங்கே வச்சுருக்கணும். க்ரீனில் நெகட்டிவ் பார்க்கலாம், என்ன நெகட்டிவ் இருக்குது. ரெட்டில் இருக்கிறது நிறுத்து என்ன மாதிரி நெகட்டிவ். வாய்சன் ஓகே, அதாவது நான் பண்ணுறது வந்து இது ஒரு ரேப் இல்லை என்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். உன்னால் ரேப் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரேப் பண்ணிடுறீங்க, எழுதியிருக்கிறீர்கள். நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தனியாக பியூராக ரேப் பண்ணுறது வந்து விருப்பம் இல்லை. அதெல்லாம் நான் அப்படி பண்ணுறேன். அதாவது அப்படி ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வறுமையில் வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன் கலைமகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன், விண்வெளியில் தெரிகிற சந்திரன், வடபறையில் பிறந்தன புத்திரன், செந்தமிழ் வரை தந்தல் வள்ளுவன், ஆசி நான் கவி வெல்வம் பெற்றவன், தன் வினை தானே தன்னை சுடும், உன் கனவுகள் வலுப்பெறும், முதுகில விழுக்கிற ஏறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும், படிக்கிற வயதில் வறுமை கூடியது மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது. ஸோ அப்படி ஒரு வருஷம் செஞ்சுருக்கிறேன். எனக்கு என்னென்றால் இப்போ மெலோடிக்காக போய் ரேப் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குது, அதால் தான் இது பண்ணுறேன்னு ஒழிய நான் ரப்பரண்டு ப்ரூவ் பண்ணணுமென்று அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். குழந்தை கையில் குழந்தையாண்டு. எனக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் ஞாபகமே இருக்குது. நீங்கள் போடுற இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த ரேப் நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் ஞாபகம் இல்லை, இது ஞாபகம் இருக்குது. இந்த குழந்தை கையில் குழந்தையாண்டு இது வந்து நான் ஒரு பிள்ளையை தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு ஃபோட்டோ ஓட்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த கமெண்ட் வந்துருந்தது ஞாபகம் இருக்குது. அதில் லைக் கொண்டு இருக்கல, அந்த ஒரு லைக் நான் தான் பண்ணியிருப்பேன். நன்றி. எனக்கு குழந்தையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னால் அந்த விஷயத்துக்கு நன்றி. கொஞ்சம் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க வாய்ஸனோட ஓல்டு வாய் போயிடுச்சு, அதை கேட்டு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது ப்ரோ? வாய்ஸனோட ஓல்டு வைப்புன்னு சொன்னால் பழைய பாட்டு வந்து
அதே மாதிரியே நெடுகவும் ஒரு வாய்ப்பு ஒரே மெட்டீரியலில் போகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வேறு ஜோனர் போட்டு பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். இப்போ உங்களுக்கு மேபி அந்த ஃபீல் விருப்பமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த கமெண்டில் லைட்டாக உண்மையும் இருக்குது. அப்படின்னால் எனக்கு என்னுடைய பழைய பாடல்கள் இருக்கிற அந்த வைப் வந்து பிடிக்கும் எனக்கு இப்போ இருக்கிறத விட. ஸோ அதை நான் கரியம் பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, மேபி பண்ணுறேன் அடுத்ததில். ஹோப் ஹி கெட்ஸ் நோட்டிஸ்ட் பை ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் தட் வுட் பி சம் மேஜிக்கல் சாங் என்று போட்டிருக்குது. எஸ், எனக்கும் ஆசை இருக்குது ரஹ்மான் சாரோட வேலை செய்யணுமென்று. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குமென்று நம்புகிறேன். பார்ப்போம், சந்திப்போம். ரஹ்மான் சாரோட மியூசிக்கெல்லாம் பாடிட்டேன் என்றால் ஓகே, சந்தோஷம். நீங்கள் பாப்புலர் ஆகணும் என்றால் இந்தியன் சினிமா ட்ரெண்ட் ஹீரோயினி கூட ஹீரோ ஆகணும். வேஸ்ட் போட்டு அங்கே ஒரு பேரை மென்ஷன் பண்ணிக்கிறீங்கள். அப்படி கிடையாது. அதாவது இங்கே எனக்கும் எல்லா ஹீரோயின்ஸோட ஆக்ட் பண்ணணுமென்று ஆசையோ அப்படி எதுவுமே கிடையாது. படத்துக்கு என்ன தேவை, யார் ஹீரோயினாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் சரி, அது எந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நடித்தா சரி. நீங்கள் ஒரு ஆளை தாழ்த்தி ஒரு ஆளை உயர்த்தி கதைக்க வேண்டாம். பட் அந்த பிரிவினை வேண்டாம். இந்தியாவிலேருந்து வந்தது, ஈழத்துலேருந்து வந்தது, அந்த பிரிவினை வேண்டாம். எல்லோரும் தமிழ், எல்லோரும் நல்லா இருக்கணும், அப்படி யோசித்து கொள்ளுங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு ஆளை தனிப்பட்ட ரீதியாக சுட்டி காட்டி ஒரு பொம்பளை பிள்ளைங்க வேறு மென்ஷன் பண்ணியிருக்குது, அது விருப்பமில்லாமல் இருக்குது. பாசிட்டிவான கமெண்ட்ஸா? எஸ் ப்ரோ, நீ ரேப் பண்ணும் போது வர ஃபயர் லைன்ஸ் அது உனக்கு நேச்சுரலி வருதா இல்லை நீ ஒரு மூட் க்ரியேட் பண்ணிட்டு தான் எழுதுவேன்? அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன்டாப்பா. நான் வந்து பாட்டு எப்போ எழுதுறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் அக்கான பொடியன் அவனை என்ன கண்டா உடனே விடவே மாட்டான். இந்த முருகர் பாட்டு எழுதி கொண்டு வைக்கல, தோளில் படுத்துக்கிறான். அக்காட்ட கொப்பியும் பேனையும் கொண்டு வந்து யூஸ் பண்ணி கொண்டு எழுத கொண்டு அடிக்கிறான். வந்து படுத்துட்டான் நெஞ்சில் படுத்துருந்து. அப்போ சாஃப்டாக அவன் இருக்கையில் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மருமகன் இருக்கையில் ஒரு மாதிரி நில கூலாக அப்படி இருப்பேன். அந்த டைமில் லிரிக்ஸ் தான் தனக்கு ஒரு தண்ணி தூவா பட்டையான நிலாமேன. ஸோ அப்படியான விஷயமும் எழுதுவேன். அது இந்த மூட்லாம் எழுதணுமெண்டு இல்லை, என்ன சிச்சுவேஷன் வருதோ அதை யோசித்து நான் அந்த சிச்சுவேஷனில் போய் இருந்து எழுதுவேன். ஸோ அதால் மூட் செட் பண்ணி எழுதுறது அப்படிலாம் இல்லை. தோன்றப்போ என்னென்ன எழுதணுமோ எழுதிடுவேன். லவ் ஃபெயிலியருக்கு மட்டும்தான் எழுதணுமெண்டா லைட்டாக மூட் செட் பண்ணுவேன், எழுதி தள்ளணுமெண்டு. இவரை கூட்டிகிட்டு வாங்கப்பா DB 9க்குள்ளே, அதாவது பிக் பாஸ் 9க்குள்ளேயா? ஐயா, நான் நல்லா இருக்கிறேன், அப்படி இருந்துடுறேன். தேவையில்லாத வேலையிலெல்லாம் வேண்டாம். எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இது கிடைச்சாலும் நான் பண்ண மாட்டேன். அப்படி என்றால் இந்த மேட்ரு தான் இது. நான் எனக்கு ஏற்கனவே வாய்ப்புகள் வந்து நான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வேண்டாம். என்றால் திறமைக்கும், அதாவது திறமை இப்போ அது நான் பெரிய புடுங்கின்றெல்லாம் சொல்ல வரையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னால், எவனால் நல்ல விஷயம் வெளியில் நடக்குதோ அவனை கொண்டு தான் ஒரு விஷயத்தை காட்டணும் என்று நான் என்னுடைய பார்வை. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதால் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெலசி, பொலிட்டிக்ஸ் மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, ரியாக்ட் பண்ணுற? எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் வந்து இப்போ டிபெண்ட்ஸ். அதாவது நீ எப்படி, இந்த இண்டஸ்ட்ரி வந்து கண்ணாடி மாதிரி. எப்படின்னா நீ என்ன பண்ணுறியோ அதான் உனக்கு ரியாக்ட் பண்ணுது. இங்கே வந்து நீ அமைதியாக பண்பாக எப்படி நீ நடந்து கொள்கிறியோ, அண்ணன் தம்பி என்று சௌரம் மாதிரி எப்படி டீசனாக நடந்து கொள்கிறியோ அப்படி தான் இண்டஸ்ட்ரி உன்னை வழி நடத்தும். அது இங்கே வந்து போட்டியோ பொறாமையோ, உன்னோட நான் வளரணும் என்னோட நீ வளரணும் கிடையாது. திறமை இருக்கிறவன் முன்னுக்கு வருவான். உண்மையாக மனசில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் இருந்தாலே முன்னுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இங்கே பொலிட்டிக்ஸோ எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் பார்க்கல. மேபி ஃப்யூச்சரில் பார்த்தால் நான் சொல்கிறேன். ஹவு டு யூ சி கிரிட்டிசம் இன் யுவர் சாங்ஸ்? எல்லாமே வந்து சிலதை திருத்தமாக பார்ப்பேன், திருத்தணும் பண்ணுறதுக்காண்டி பார்ப்பேன். சில விமர்சனங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவேன், சில விமர்சனங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதோட விமர்சனமும் ஏளனமும் இல்லை என்று சொன்னால் வளர்ச்சியே கிடையாது. அதில் பார்த்தா உங்களோட திருத்தலாம். அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 1000 வந்தால் அதில் 5 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்றால் அந்த நெகட்டிவ்க்கு அதை நெகட்டிவ் சொல்கிறவனே எப்படி பாசிட்டிவ் ஆக்கலாம்ன்றதை யோசிக்கணும். முடிய தேவையில்லாமல் கதைக்கணும், தேவையில்லாம தான் அதை விடுங்கோ. ஆனால் ஒரு விஷயம் நல்லது செய்யணுமென்று ஒருத்தர் சொல்கிறான் அல்லது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க என்றால் அந்த விமர்சனங்கள் வந்து உங்களை வழிப்படுத்துமே ஒழிய உங்களை வலிக்கு விழுறதுக்கு பண்ணாது. ஸோ டோன்ட் வரி. உன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நினைவு இருக்கா? அப்போ க்ரௌட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டாக நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணது ஞாபகம் இருக்குது. அப்போக்கில் நானே ஒரு பதட்டமாக மைக்கும் இந்த பக்கம் பிடிக்கிறது தெரியாமல் அமளிப்பட்டேன். நான்
அதை விட நல்ல அனுபவம் என்றால் ஜுவன் சங்கர் ராஜா சார்ந்த கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுதான் ஒரு மாதிரி வேறு லெவலில் அப்படின்னா ஒரு படையை நடத்துகிற தளபதி மாதிரி இந்த மைக்கை வந்து ஒரு வாள் ஏந்தி கொண்டு உள்ளுக்கு ரங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. போயிட்டு அலை மாகடல் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு மூமெண்ட் கிளம்பிச்சு. அப்போக்கு தான் ஓஹோ இதான் இந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த போதையான்றது தெரிஞ்சது. பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எனக்கு கான்சர்ட்டில் இருக்கிற போதை எப்போ வந்திருந்தால் ஜுவன் அண்ணாண்ட கான்சர்ட்டில் இலங்கையில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கல தான் அந்த சவுண்ட் அந்த பாட்டுக்கு இருந்தது. அப்போ எப்படி இருந்தால் ஒரு படத்தளபதி மாதிரியும் எனக்கு ஒரு 1000 சேனன் இந்த மாதிரி அது ஒரு 30,000 பேர் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஒரு ப்ரௌடாக இருந்தது. ஓ நம்மளை இவ்வளோ கொண்டாடுறாங்களாங்கிற மக்கள் வந்து. ப்ரோ நீங்கள் தலை ஃபேனா? எஸ், நான் வந்து ஒரு ஏகே ஃபேன். அதாவது நான் வந்து ஒரு வேதாளம் படம் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வேதாளம் படம் வரைக்குமே இந்த சட்டையை பிச்சு கொண்டு தியேட்டருக்குள்ள இறங்கி நாட்களில் நான் முதலாவது ஆளாக இருந்து நான். பிறகு படிப்பு அது எஜுகேஷன் அது தண்டு அதுக்குள்ளே போனதால் கொஞ்சம் அவ்வளோத்துக்கு சீரியஸாக போக முடியலை. ஆனால் இப்போவும் ஏகே ஃபேன் தான். அதுக்காண்டி தளபதி ஃபேன்லேயே ஒன்று கேட்கக்கூடாது. தளபதின்ற படம் வந்து மெரசல் எல்லாம் வந்து ஆடப்புறம் தமிழம் பாட்டெலாம் பார்த்துட்டு எனக்கு குஷியாக இருந்தேன். நான் கிறுக்கு மாதிரி இருக்குது பாட்டை ஏண்டா பாட்டு கிறுக்கு மாதிரி இருக்குது. அதுதான் நானே சொல்லியிருக்கேன், அருந்தமிழ் கிறுக்கன் அல்லவாண்டு. ஸோ கிறுக்கன் மாதிரி இருந்தால் கிறுக்கனாகவே இருக்கட்டும். கிறுக்கு மாதிரி இருக்குது பாட்டுனால் கீரல் மாதிரி இருக்குதோ அல்லது கிறுக்கு மாதிரி இருக்குதோ எதுன்னு எனக்கு விளங்கல. அதோட நீங்கள் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அது பாட்டோ அல்லது என்னென்ன முடிக்கல, ஃபுல் ஸ்டாப் இல்லை, என்ன சொல்ல வாரீங்கள்ட்டு நான் இந்த ஐடியா மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். நான் டேரெக்டாக வந்து கதைச்சு சொல்கிறேன். திரும்ப ஒரு நெகட்டிவ் எடுத்துகிட்டு திரும்ப பாசிட்டிவ் போகிறேன். சாங் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் சீன் போடுறீங்க தலைவா. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? நீங்கள் ஏன் இப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது சீன் போடுறீங்க தலைவாண்டால் எதை வச்சு சீனன்னு சொல்கிறீங்கன்னு தெரியலை. சீனன்னு சொன்னால் பாடைக்கு சீன் போடுற மாதிரி இருக்குதா அல்லது நார்மல் டைமில் நான் சீன் போடுற ஆள் மாதிரி இருக்கிறனோ எனக்கு தெரியலை. மேபி உங்களோட கண்ணுக்கு அப்படி சீன் போடுற மாதிரி தெரிஞ்சால் நான் இனிமேலும் சீன் போடாமல் இருக்கிறேன். ப்ரோ தளபதிக்காக ஒரு பாட்டு பாடு ப்ரோ. அதான் வழி நானே. வெற்றி கொடி ஏறும் மண்ணில் உன் கால் படுகையில், கத்தும் கடல் பாடும் உன் நாமம் இனி நாம் வருகையில், 10 தல நாகம் அது ஆடும் உன் கூர்வெளிகளில், சங்கத்தமிழ் மின்னும் இனி எங்கும் புது வான்வெளிகளில், கலங்கர விளக்கு போல கடல் பரப்பில வழி காட்டி, விளம்பரம் தேவையில்லை நீயே இனி திசை காட்டி, செந்தமிழ் அலைகள் பாயும் கடலில் நீ படகோட்டி, எழுதுகோள் எடுத்து வா நாளை ஒரு வரலாற்றில் இருந்து வெற்றி கொடி ஏறும் எழுதியிருப்பேன். உங்களை பார்த்தா என் ஆளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அம்மா தாயே, உங்கள் ஆளை பார்த்தா உங்கள் ஆளை பார்த்த மாதிரியே வச்சுருங்கோ. இன்னொரு ஆளை மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணுறது இதெல்லாமே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால் இதெல்லாம் ஓகே, சில ஆள் கம்பேர் பண்ணணும். அவன் இதெல்லாம் பண்ணுறான், நீ எதுக்கு பண்ணல, அவன் இதெல்லாம் செய்கிறான், இதே நீ எனக்கு செய்யலை, அவன் இப்படி பார்த்துக்கொள்கிறான், நீ இப்படி என்னை பார்த்துக்கொள்ளல, கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்த எல்லா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த கம்பேர் பண்ணுறது அவர் மாதிரி இருக்கேன் அவர் மாதிரி இருக்காது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இல்லை. பட் நான் சொல்கிறேன், குணாதிசயங்கள் வந்து ஒரு ஆளை வச்சு சும்மா ஜட்ஜ் பண்ணாங்க. இன்னொரு ஆளை ராவணன் கைலாய மேலேயே ஏன் தூக்கினான்னு தெரியுமா? தெரியும். தொப்புள் கொடியில் ஏன் அவன் உயிரில்லை என்று தெரியுமா? தொப்புள் கொடியில் அவனின் இது தெரியல எனக்கு. ராவணன் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ராவணன் பற்றி உனக்கு என்னடா தெரியும் என்றால் ராவணனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் எழுதிட்டு இருக்கேன். தெரியாத விஷயம் அது இருந்தால் தயவுசெய்து சொல்லுவோம், நான் கேட்டு அந்த விஷயத்தை எழுதுறேன். ராவணன் வந்து கைலாயம் அதாவது தன்னுடைய தாய் வந்து கஷ்டப்பட்டு போய் கும்பிட்டு வாராவே சிவனை என்றதுக்கான இதை பேர்த்து கொண்டு வச்சுருவோமோ ரெண்டு ஜோதிச்சு தான் கைலாய மலையை பேர்த்ததான்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நானும் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வரலாறு படிக்க இருக்குது. நான் படிச்சுட்டு கண்டிப்பாக பாடல்களை எழுதுகிறேன். ஏதாவது இதுவரைக்கும் வழி நான் பாடல்கள் ஏதாவது ராவணனை பற்றி தவறாக எழுதியிருந்தால் சொல்லுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடி. பட் இந்த கேள்விகள் என்னத்துக்காண்டின்னு தெரியல. அப்படி உங்களுக்கு ராவணனை பற்றி அது ஸ்பெஷலாக தெரியுமானா என்ன சொல்லுங்க, நான் கேட்குறேன். இது கட்டிக்கவா வச்சுக்கவா ப்ரோ? கடைசியில் என் லைனில் டிசப்பாயின்ட் பண்ணிட்டியே தலைவா. இது வந்து ஏற்கனவே வந்த பாட்டு, இதை பாட்டை பற்றி நான் விமர்சனம் பண்ண முடியாது. இது வந்து ஆல்ரெடி வந்த பாட்டில் இருக்கிற பாட்டை யூஸ் பண்ணி அங்கே ரேப் தான் நான் எழுதியிருப்பேன். ஸோ இது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட இல்லை, வெளிநாட்டை கேட்கணும். Go slow in melody or fast in folk bro. Both fast and slow not so nice but we are enjoying. எனக்கு என்ன பிரச்சனை என்றால் அதானே சொன்னேன், ஒருத்தன் ரேப் பண்ணலேன்னு சொல்கிறான். ரேப் பாடினால் அது என்ன ப்ரோ நெடுக ரேப்பாகவே இருக்குன்றான். ஒருத்தன் மெலோடியில் போனால் என்ன ப்ரோ மெலோடி உங்களுக்கு செட் ஆகலைன்றான். சரி மெலோடி இல்லாமல் ஃபோக்கில் பண்ணால் இது பண்ணுறது இது ஃபோக்கில் வர ரேப் பாடலன்னு சொல்கிறான். ஸோ அதான் சொன்னேன், என்னது அப்படி இருந்தால் அப்படியும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, கத்து நாய்க்கு காரணம் வேணாம் தண்ணியில் பார்த்து தானே உழைக்கணும்ன மாதிரி. இங்கே எதை செய்ய வேறு சொல்கிறீங்கன்னு தெரியலை. நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல என்றால்
அதை இக்னோர் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யணும் அதை அப்பைக்குள்ள பாருங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஓகே, நான் வந்து கணேசத்தை பார்த்துருக்கேன். புதுசாக க்ரியேட் பண்ணி வர்றவனுக்கு நீங்கள் இப்படியான ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டீங்கன்னால் அவன் கன்ஃபியூஸ் ஆகியே ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகிடுவான். அதை பண்ணாதவங்க வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஜென்ரலாக ஆன்லைனில் ட்ரோல்ஸ் இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் நீ இக்னோர் பண்ணிடுவீங்களா இல்லை ரிப்ளை பண்ணுவீங்களா? கலாச்சி போட்ட மீம்ஸ் எல்லாம் நான் தான் முதலாவது ஷேர் பண்ணேன். நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஏதோ சம்திங் ஏதோ கதைச்சது, ஏதோ ஒரு ட்ரோல் பண்ண, அது எனக்கு பக்கத்தில் இருந்த அண்ணா கதைச்சது. பட் என்ன ட்ரோல் பண்ணவேன் ஒரு சின்னனா. பட் எல்லோரும் நினச்சின்னா ஐயோ ட்ரோல் பண்ணுறாங்க ஜோசிப்பான கவலைப்படுவானு. நான் தான் முதலாவது ஷேர் பண்ணேன். எனக்கு மீம்ஸ் எல்லாம் எனக்கு செமையாக பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த நனைஞ்ச மலையில் திரும்ப நனைஞ்சா என்னன்ற, அதாவது முழுசாக நனைஞ்சாது பிறகு முக்காடு இருக்கிற மாதிரி ஏற்கனவே விமர்சனம் முதுகுல குத்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. மீம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு விருப்பம். ஏன்னா அடுத்தவனை கலாக்கியக்கில் அதை பார்த்து ரசிக்கிறோம் என்றால் எங்களை கலாக்கியக்கில் அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டும் இருக்குல்ல வேணும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். நெகட்டிவ் கமெண்ட் லாஸ்ட் கமெண்ட், வாய்ஸன் தம்பி தலையை நல்லா கமெண்ட் கூட, அதாவது தலைமையில் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து தலைமையில் இருக்க விருப்பம் தான். ஆனால் என்னென்னால் தலைமையில் கண்ணாடியில் இழுக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் டைம் எடுக்கும். ஏன்னா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னால் அதால் தலைமையில் இழுக்கல, சும்மா கையை கலைச்சி விட்டு போயிட்டேன். நான் மட்டும் இல்லை, மோஸ்ட் எல்லா பொடிகளுமே அப்படி தான். 2 கண்ணாடி பார்த்து இருக்கிற டைப் கிடையாது. பொடிகள் சட்டையை போட்டாங்களா ஷோர்ட்ஸை போட்டாங்களா 2 தலைமையில் தட்டி விட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு பறந்துடுவாங்க. ஸோ அப்படி அந்த கேட்டகரி பொடிகளில் தான் நான் ஒரு ஆள். ஸோ இன்னும் ரெப் பண்ண இன்ஸ்பயர் பண்ண ஆர்டிஸ்ட் யார், அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்ட ப்ரோ? இன்ஸ்பயர் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரேப்பர் தான், ரட்டி ஆதித்தன். அவர்கிட்ட இந்த என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டால், ஆர்டிஸ்டாக பர்சனல் லைஃப் தெரியாது, ஆர்டிஸ்டாக கற்றுக்கொண்ட விஷயம் நல்ல ஒரு எழுத்து நடை பார்த்துருந்தேன். அண்ட் நல்ல தமிழ் பார்த்துருந்தேன். ஆர்டிஸ்டாக பார்த்துருந்தேன், அவ்வளோதான். பர்சனலாக எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலை. வாய்ஸ் அண்ட் நிக்கி கொம்போ ரியலி குட், தே ஆர் ராக் டுடே. பொடியல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படின்றதுக்குள்ள க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு டீ குடிக்க போய்க்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஒரு சின்ன பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் இல்லாமல் ஒருத்தர் பைக்கில் நின்றா அவனை தள்ளி கொண்டு போய்க்கல அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நான் எப்படி யோசிப்பேன் என்றால், என்னால் அவனுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா இருந்தால் அதை பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நான் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு அவங்களால நல்லது நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் செய்கிறதே இல்லை. ஆனால் என்னால் அவங்களுக்கு அது நல்லது நடக்கணுமன்றதை நான் எப்போவுமே மனசில் வச்சுருப்பேன். இப்போ இந்த 3 விஷயம் வந்தது நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால், பாசிட்டிவ் விஷயம் எப்போவுமே நல்லது சொல்கிறவன் நல்லது சொல்லிட்டு இருப்பினும் அது நல்ல விஷயம். மோட்டிவ் பண்ணி கொண்டு இருக்கிறது நல்ல விஷயம். ஜெலோவில் இருக்கிறதும் அப்படி தான், கிட்டத்தட்ட நடுவுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஓகே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படின்னா டிபெண்ட்ஸ். இதில் நான் சிலது எடுத்து வச்சுக்கிறேன். சிலது இது தேவையில்லாத நெகட்டிவ்ன்ற மாதிரி போட்டுருவேன். எடுத்து வச்சுக்கிற நெகட்டிவ் திருத்துறதுக்கானதாக இருக்கும். அவையிட்டே கேட்பேன், இது என்ன சொல்ல வாரீங்க, இது என்ன மாற்றணும்ன்றது நான் டைரெக்டாக எழுதியும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒரு ஆள் ராவணனுக்கு 10 தலை கொண்ட ராவணன் கிளையின் காதலன் எழுதியிருப்பேன். ராவணனுக்கு அங்கே 10 தலை இருந்தது, என்ன சும்மா சொல்கிறீங்கன்னு. அதாவது 10 தலை கொண்ட ராவணன்றத அர்த்தம் 10 கலைகளில் தலை சிறந்ததால் அவனை 10 தலை ராவணன் என்று சொன்னவன். அது ஒரு அடைமொழி பேரோ புனை பெயர், அதாவது ஒரு வைக்கிற மாதிரி. இப்போ எனக்கு வாகீஸ்வரன் பேர் என்றால் வாகீசன் என்று வச்சிருக்கேன். அது மாதிரி அவனுக்கு இப்போ அதுக்கு ஒரு பேர் முன்னுக்கு வைக்கலாம், ஏதாவது ஒரு பட்ட பேர் வைக்கலாம் தானே. அது மாதிரி 10 தலை ராவணன். ஸோ அது ஒரு பெயர். அதை நாங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்குது, கெத்தாக இருக்குது. ஸோ அதால் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்குரிய விஷயம் நான் பாட்டுக்குள்ளே சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தோட எழுதினோன்னா நான் போய் கேட்டேன், அண்ணா இது என்ன சொல்ல வாரீங்க, இது என்ன மீனிங் பண்ணுறேன். அது எப்படி தம்பி 10 தலைன்னு எழுதலாம், அது 10 தலை இல்லையே, அது இல்லைன்னு தெரியும். அந்த ரீசன் இதுதான்ன்ற நான் பாட்டு கேட்பேன். ஃபுல்லாக பாருங்க. சில விஷயம் காய்ச்சிப்பேன், சில விஷயம் என்ன தெரியாததை சொல்லி தருவேன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் அது எப்படின்னா, அது நான் போய்கொண்டு இந்த ஃப்ளோவில் எப்படி சொல்லியிருப்பேன் என்றால், ஒரு முதல் வீராங்கனை ஒரு ஈழத்தில் ஒரு வீராங்கனை பேரை சொல்லியிருப்பேன், ஒரு ஆளுடைய பேர். அந்த பேரை நான் மாற சொல்லிட்டேன். அதுக்கு முன்னே ஒரு வீரன் இருந்தவர், அவரை மிஸ் பண்ணிட்டேன். அது என்னோட ஃபால்ட். அது எனக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம், திருத்தி கொண்டேன். ஓகே நான் இந்த பிளவிட்டேன். ஸோ அப்படியே பண்ணுவேன். நானே எழுதி கேட்பேன், ஓகே இதை பற்றி சொல்லுங்க, இது என்ன பிளவிட்டுருக்கான்னு கேட்பேன். பிளவிடாமல் யாரும் இருக்க முடியாது. அது திருத்துறதுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் அது கமெண்ட்ஸ் எழுதுனா அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது, அதுதான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேயே பாசிட்டிவ். அதாவது இன்னும் நல்லா வழிபடுத்துறதுக்கான கமெண்ட்ஸாக இருக்குமென்று நான் பார்க்குறேன். ஸோ இதில் எல்லா கமெண்ட்ஸுமே பெஸ்ட். சில விஷயம் தேவையில்லாத கேள்விகள் இருந்தது, அதை இக்னோர் பண்ணியிருக்கிறேன். அதை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இருந்த ஒரு பாதிக்கு பாதி நல்ல விஷயம் தான் இருந்தது. ஸோ வழி நடத்துகிற மாதிரி தான் இருந்தது. பாதி கமெண்ட்ஸ் டவுட்டாக இருக்குது, சிலது பிக் பண்ணி வச்சுக்கிறேன். நான் டைரெக்டாக சந்திக்கிறேன். பாய்.
பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.